அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். சொல்லி வேலை இல்லை, இப்போ எங்களால் எல்லாமே போச்சு. நம்மளுக்கு இருந்த கொஞ்சமாக இருந்த சான்ஸும் போயிடுச்சு. நிலைமை ரொம்ப மோசமாகிடுச்சு. இதுக்கு பிறகு எக்காரணத்தை கொண்டு குவைத்துடைய கம்மியின் பொருட்களை போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? குவைத்துடைய சுங்கம் கண்டெய்னரில் நாட்டுக்கு விட்டு வெளியேற நிறைய பொருட்கள் வந்திருக்குது. அது எல்லாத்தையுமே சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் சீஸ் பண்ணி திறந்து உள்ளே பார்க்கும்போது அதுக்குள்ளே நிறைய பொருட்கள் வந்து கார்கோ ஏற்றக்கூடிய கார்கோ பொருட்கள் வந்து பிடிபட்டிருக்குது. சரியா? இது முதலாவது தகவல், கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இது பிடிபட்டிருக்கா பாருங்கள். ஏசி மெஷின், சில இயந்திரங்கள் இதில் பிடிபட்டிருக்குது. வீடியோ கடைசியில் நான் அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். அடுத்ததாக இந்த பொருட்கள் என்ன தெரியுமா? இதில் இருக்கிற இந்த அரிசி மூடை, எண்ணெய் கேனு, மாவு டின்னு, இப்போ இந்த இருக்கிற பொருட்கள்லாம் இலங்கைக்கு போக இங்கேருந்து சுங்கம் வழியாக பாஸ் பண்ணி போகிறதுக்கு தயாராக இருந்து ஒரு கண்டெய்னர் பிடிபட்டிருக்குது. எந்த கார்கோன்றது அவசியம் இல்லை. பிடிபட்டு அந்த பொருட்களை வெளியில் எடுத்துட்டு, இந்த தொம்மியின் பொருட்களை எடுத்துட்டு அபராதம் விதித்து அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ ஒரு வேளை கார்கோ போட்டவங்களுடைய பொருட்கள் இந்த பொருட்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா நினச்சிக்கோங்க, உங்கள் பொருட்கள் தான், நீங்கள் போட்ட கார்கோ தான் அது. நீங்கள் போட்ட பெட்டிகள் உடைக்கப்பட்டு இந்த இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுபட்டு இருந்துச்சுன்னா மாவு, எண்ணெயெல்லாம் அதுதான். போடாதீங்க. இதுக்கு பிறகு என்கிட்ட பர்சனலாக மெசேஜ் போட்டும் கேட்காதீங்க. நான் வீடியோவிலே சொல்லிடுறேன், போடாதீங்க அவ்வளோதான். பால்மா, குவைத்துடைய சின்னம் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் எதுவுமே போடாதீங்க. அதுக்கு பதிலாக வேறு பொருட்கள் இருக்குது, கடையில் வாங்கி போட முடிஞ்சால் போடுங்க. என்ன செய்கிறது? செலவனுங்களுடைய சதியால் இன்றைக்கி இப்படி ஆகிடுச்சு. ஒன்றும் செய்ய முடியாது, அனுபவிச்சு தானே ஆகணும். அதனால் போடாதீங்க, தயவு செய்து இனிமேல் போடாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். எக்காரணத்தை கொண்டும் போடாதீங்க கார்கோ தொம்மியின் பொருட்கள், குவைத்துடைய ரேஷன் பொருட்கள், மாவு, அரிசி, சீனி, இந்த பருப்பு கடைகளில் வாங்கி போடுங்க. எதாக இருந்தாலும் பில்லோடு வச்சுக்கோங்க, கடையில் வாங்கி போடுங்க. எந்த ஒரு பொருளும் போடாதீங்க. போட்டால் கார்கோவில் பிடிபட்டுச்சுன்னா அதுக்கப்புறமா அபராதம் விதிக்கப்படும். யாருடைய பெட்டி அப்படின்னு பார்த்து அந்த கார்கோ வந்து உங்கள் மேலே அந்த கேஸை மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 5000 to 10,000 தினார் அபராதம் அது அடித்தாங்கன்னா அது வந்து கார்கோவில் கட்ட முடியாது இல்லையா? நீங்கள் எந்த ஒரு பொருள் போடுறதா இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, கார்கோட்ட இந்த பொருள் இருக்குது, போடவானாமன்னு அவங்க சொன்னால் போடுங்க. இல்லையா இந்த தொம்மியின் பொருட்கள் எப்படியுமே கடைசி வரைக்கும் இனிமேல் போடாதீங்க, போடவே கூடாது. போட்டு பிடிப்பட்டிங்கன்னா 5000 to 10,000 தினார் வரைக்கும் அபராதம் கட்டுவார். கவனம்.